கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிரியமானவர்களே, பொதுவாக சமாதானத்தின் தேவன் என்று சொன்ன உடனே எனக்கு சமாதானத்தை தரப்போகிறார், என்னை சந்தோஷப்படுத்த போகிறார், அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்முடைய நினைவுகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு அடுத்தபடியாக தான் இருக்கும். எனக்கு சமாதானம் இல்லையே, அவர் சமாதானத்தை தருவார். எனக்கு சந்தோஷம் இல்லையே, எனக்கு சந்தோஷத்தை தருவார். இதை தான் எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே வேதம் ஒரு காரியத்தை போதிக்கிறது, சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். இப்போ நம்ம ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கோன்னு வைங்களேன், அந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரு டாட் இருந்தால் பளிச்சுன்னு தெரியும், தெரியுமா? கடந்த வாரத்தில் நான் சென்னை பட்டணத்தில் ஒரு மீட்டிங்காக புறப்பட்டு இருக்கிறேன். எங்கள் சித்தப்பா கார் எடுத்து வெளியே விடுறாங்க. அந்த டோரை திறந்து என் பேக்கை முதல்ல உள்ளே வச்சுட்டு நான் டோரை பூட்டிட்டு நான் ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காரணும். ஸோ டோரை திறந்து பேக்கை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது என் கால் லேசாக தடுமாறி முன்னாடி வாரேன். அப்படி முன்னாடி வந்தோடனே அந்த டோர் என் ஷர்ட்டில் படுத்துட்டு அப்படி உரசிட்டு போய் லாக் ஆகுது. அந்த டோரில் இருந்த அழுக்கு அப்படியே ஒயிட் ஷர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் நீளத்துக்கு அழுக்காயிடுச்சு. எனக்கு மனசே கேட்கல. ஒயிட் ஷர்ட் இப்போ தானடா எடுத்து போட்டுட்டு வந்தோம், எங்கள் சித்தப்பா பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்னாரு. உடனே போய் கர்ச்சிப் எடுத்து தண்ணியில் ஈரமாக்கி அப்படியே துடைக்கேன். அந்த தூசி போய் ஒரு 5 நிமிஷத்தில் தூசி எல்லாம் போயிட்டு, ஆனால் ஷர்ட் அப்படி ஈரமாக, சரி இனி அது காஞ்சிரும். இப்போ கவனித்து பாருங்கள், ஒரு ஒயிட் ஷர்ட்டில் ஒரு கரை பட்டுச்சுன்னா அந்த கரையோடு நம்ம ஒரு இடத்துக்கு போவோமா, இல்லை அந்த ஷர்ட்டை போடுவோமா? அப்போது இங்கே வேதம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் அவர் ஒரு நாளிலே உங்களை சந்திக்க வருவார், உங்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக வருவார். அப்போது நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கணும். யோசித்து பாருங்கள், அதுக்கு பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும். அதனால் அவர் உங்களை என்ன பண்ணுறார்? முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். கரை, திரை முதலான பாவங்கள் இல்லாதபடி முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். அவர் பரிசுத்தமாகுதலுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். எப்படி? படிக்கிற பிள்ளை பரீட்சை எழுதணும், அப்போ சோதனை வந்தால் ஜெயிக்கணும். இன்றைக்கி நம்ம விசுவாசிகள் அநேகர் சோதனை வந்தால் பாவத்தில் விழுந்துடுறான். கண்களின் நிச்சயில சோதனை வருதா, அந்த அளவு விழுந்துடுறான். கோபத்தில் சோதனை வருதா, சலுபுள்ளுன்னு சண்டை போட்டுடுறான். எதில் சோதனை வருதா அந்த சோதனையில் இன்றைக்கி நம்ம விழுந்துடுறோம். அதை எதிர்த்து நிற்க, அதை ஜெயிக்க நமக்கு திராணி இல்லை. ஆனால் சமாதானத்தின் தேவன் வந்துட்டார்னா உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார், உங்களை அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துவார், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நீங்கள் பலப்படணும், குணப்படணும், தகுதியாகணும்னு நான் விரும்புகிறேன். நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். உமது அன்பின் பிள்ளைகளை பரிசுத்த கரத்தில் தருகிறேன். பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிற உங்கள் கிருபை அவர்களை தாங்கட்டும். சாந்தி, கர்த்தருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார், நீ கலங்காதே. ஆமென். திக்கற்றவளாய் உன்னை விடமாட்டார். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவீராக, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.